சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. இந்தோனேஷியா பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி யோக்யஹர்த்தா அருகே அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான பிரம்பானன் கோயிலுக்கு சென்று பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவல்கள். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகள் பழமையான பிரம்பானன் சிவன் கோயில் தற்போது தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். இந்தோனேஷிய அதிபர் சுபியாண்டோ பிரபாவோவுடன் இணைந்து ஆலயத்தை சுற்றி பார்த்து அங்கு அவர் தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த கோவில் என்பது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாகும். இந்த கோவிலுக்கு சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாறு இருக்கிறது. இந்த கோவிலை புனரமைப்பதற்கு இந்தோனேஷியாவிற்கு உதவிகளை இந்தியா வழங்க இருக்கிறது. அந்த புனரமைப்பு திட்டத்தையும் தற்போது பிரதமர் மோடி துவங்கி வைக்க இருக்கிறார். இந்த கோவிலுக்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது. அது சிவகிரகம் என்ற மற்றொரு பெயரும் இருக்கிறது. இந்த ஆலயமானது சிவன், விஷ்ணு, பிரம்மா மும்மூர்த்திகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் இந்த கோவில் எழுப்பப்பட்டது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகத்தான் இந்த கோவில் 850வது ஆண்டில் இந்த கோவில் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்த மன்னர்கள் இந்த ஆலயத்திற்கு அருகில் விஷ்ணு, பிரம்மா ஆகியோருக்கும் ஆலயங்களை எழுப்பி அதனை விஸ்தாரம் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவில் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில். தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய இந்து ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் ஆலயத்திற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற 2வது மிகப்பெரிய ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை ஏன் பிரம்மாண்டமான ஆலயம் என்று சொல்கிறோம் என்றால், இதில் ஒரு கோவில் மட்டுமல்ல, சுமார் 240 பரிவார கோவில்கள் இதில் அமைந்திருக்கிறது. அதாவது விஷ்ணு, பிரம்மா, சிவன் ஆகிய 3 தெய்வங்கள் மட்டுமல்லாது மற்ற தெய்வங்களுக்கு சுமார் 240 பரிவார கோவில்கள் இந்த ஆலயத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. துர்க்கை, சந்திரன், சூரியன், அகத்தியர், அதே போல விநாயகர் உள்ளிட்ட எல்லா தெய்வங்களுக்கும் இந்த ஆலயத்திலே தனித்தனி சந்நிதிகளும் கோவில்களும் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அன்றைக்கு இந்தோனேஷியாவில் மிக கோலோச்சிய பௌத்த சமயத்தை சேர்ந்த சைலேந்திர வம்சத்திற்கு போட்டியாக சிந்து வம்சத்தை சேர்ந்த தஞ்சை வம்ச மன்னர்களால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சி மாற்றங்கள், இயற்கை பேரிடர், எரிமலை வெடிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த கோவில் சிதிலமடைய தொடங்கியது. பொதுமக்களுக்கும் இந்த கோவிலை பற்றிய பெரிய புரிதலோ அல்லது முக்கியத்துவமோ இல்லாததால் இந்த கோவிலினுடைய கட்டுமானங்கள், சிற்பங்களை எல்லாம் எடுத்து சென்று தங்களுடைய வீடுகளில் அலங்கார பொருட்களை அமைப்பது, சிற்பங்களை அமைப்பது, வீடுகளை கட்டுவதற்கு இதை கட்டுமான பொருட்களாக பயன்படுத்துவது போன்ற செயல்களை செய்ததால் இந்த கோவில் காலப்போக்கில் சிதிலமடைய தொடங்கியது. ஆனால் 1918ஆம் ஆண்டு வாக்கில் அப்போது இந்தோனேஷியாவை ஆட்சி செய்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த கோவிலை புனரமைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டார்கள். ஆனால் அதன் பிறகு 1950க்கு பிறகு இந்தோனேஷியாவை ஆட்சி செய்த அதிபரான சுகர்னோவினுடைய தலைமையில் தற்போது இருக்கின்ற சிவன் ஆலயம் மட்டும் புனரமைக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் இங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலை உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த ஆலயத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்தோனேஷிய அரசோடு சேர்ந்து இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை புனரமைப்பதற்கும் இந்தியா உதவிகளை மேற்கொள்ள உள்ளது. அந்த புனரமைப்பு திட்டத்தையும் தற்போது இந்தோனேஷிய அதிபரோடு சேர்ந்து பிரதமர் மோடி துவக்கி வைக்க இருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.